ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்லீவோட லென்த்து வந்துட்டு 12.75 எடுத்திருக்கேன். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும், மேலே பாடிஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், ஸோ 1.5 இன்ச்சோட சேர்த்து தான் 12.75 எடுத்திருக்கேன் நான். கேப் ஹைட் வந்துட்டு செஸ்ட் டிவைடட் பை 12 + 0.75. இது வந்துட்டு எல்லா சைஸுக்குமே ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட். ஆல்ரெடி பாடிஸ் கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து பேக் பார்ட் மட்டும் எடுங்க. பேக் பார்ட் எடுத்துட்டு மேலே ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 1/2 இன்ச்சில் தைப்பீங்க இல்லையா, ஸோ அந்த 1/2 இன்ச்லேருந்து மெஷர் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். மெஷர் பண்ணிவிட்டு எனக்கு 10க்கு 1 பாயிண்ட் கம்மியாக வருது. ஸோ இப்போ எப்பயும் போல் 1 இன்ச் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரணும். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மைனஸ் பண்ணி தான் மார்க் பண்ணணும். ஸோ அந்த மார்க்லேருந்து அந்த 1 இன்ச் மார்க்குக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்லீவோட ஷேப் வந்து கிடைக்கும். கையில் சும்மா ட்ரா பண்ணுறத விட ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ட்ரா பண்ணுறது தான் பர்ஃபெக்டாக வரும். இப்போது ஃப்ரண்ட் கர்வுக்கு கீழே மிடில்லேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் எடுத்துகிட்டு, இப்போ அதே மாதிரி நான் வரைகிற மாதிரியே ஷேப் ட்ரா பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஸ்லீவோட ஷேப் வரும், எக்ஸஸ் இல்லாமல். ஸ்லீவ் ரவுண்டுக்கிட்ட எலாஸ்டிக் கொடுக்க போகிறதுனால நம்ம எப்பயும் வைக்கிறத விட நான் உங்களோட ஸ்லீவ் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை விட ஒரு 3-4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா தான் உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். சீம் அலவன்ஸில் ஒரு 1/4 இன்ச் இறக்கி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக உட்காரும் பாடிஸில். இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஹார்மோலையும் ரைட் ஆன் ரைட் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு நான் லைனிங் கொடுக்கல. கீழே பாட்டமை வந்துட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த எலாஸ்டிக் உள்ளே போக ஈஸியாக இருக்கும். நான் அந்த மாதிரி 0.25 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப வந்து டைட்டாக இருக்காது. ஸோ இப்படி தான் இருக்கும் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்லீவ் அப்படியே எப்பயும் போல் நம்ம பாடிஸோடு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.